ஏன்ல ஏப்ப இன்னும் போகாம இருக்கிற, சீக்கிரம் கிளம்பு. எடப்பாடி பழனிசாமி இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அப்பவே சுடு தண்ணி ஊற்றிட்டு நான் தலைவராயிட்டேன். செங்கோட்டையன் வந்து இப்போ சமீபத்தில் கூட நான் சந்திச்சு பேசினேன். எல்லாம் எப்போ பார்த்தாலும் சண்டையே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சுற்றியெல்லாம் வளைக்க வேண்டாம். விஜய் நிச்சயமாக அவர் வந்து ஆளுகிற திமுக பக்கம் சென்று விடுவார். பாஜகவை மீறி இவர்களால் எதுவும் செய்துவிட முடியாது. அண்ணாமலையை வைத்து ஒரு நாடகத்தை பாஜக அரங்கேற்றுகிறது. என்னோட ஆன்மீக பயணம் முடிஞ்சிருச்சு, நீ அரசியல் பயணம். சார், இந்த கட்சி ஒன்றிணைய கூடாதுங்க. அதிமுகவை விஜய் கைப்பற்ற வேண்டும். ஆனால் விஜய் கிட்ட அத்தகைய தன்மை இல்லைன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆராக தன்னை நினைத்து கொண்டு நம்பியார் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். விஜய் வளர்வதும் அவரது வளர்ச்சி தடுக்கப்படுவதும் எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கு. தொடர் தோல்விகள். அதிமுக பலகீனம் அடையல. எடப்பாடி பழனிசாமி என்கிற நீங்க என்னை வச்சு கொளுத்தி போடுறதுக்கு பாருங்க. அது இல்ல சார், எல்லாம் அவருக்கு ஒரு ஆசைன்னு சொன்னாரு. எனக்கு இந்த மாதிரி அவரோட ஆசைக்கா அவரோட எனக்கு அந்த மாதிரி எல்லாம் என்ன இல்லை. இப்ப கூலி படம் பிடிச்சிருந்தது, ஏதோ ஓடிச்சு, ரொம்ப ரொம்ப நீளமா இருந்தது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து நான் மனம் திறந்து பேசுவேன். அது வரைக்கும் தொண்டர்கள்லாம் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி திரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவரோட அலுவலகத்தில் வந்து ஏற்கனவே அண்ணா, ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர் அவர் புகைப்படத்தோட பெரியார் புகைப்படத்தையும் வந்து சேர்த்திருக்காரு அப்படின்னு ஒரு சில செய்திகளும் வந்தது. உங்களால் ஏதாவது யூகிக்க முடியுதா சார்? பெரியார் படத்தை இப்போ இன்று நேற்று ஆமாம் அவர் சேர்த்திருக்கிறார் என்றால் பாஜக அவரை இயக்குகிறது என்றோ அவர் பாஜக பக்கம் நகர்கிறார் என்றோ ஒரு பழிச்சொல் தனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் திராவிட கொள்கைகளில் உறுதியாக இருப்பதற்கு ஒரு அடையாளப்படுத்துகிறார். நிச்சயமா அவர் வந்து ஆளுகிற திமுக பக்கம் சென்று விடுவார் என்று நான் நம்பலை. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமியோடு அவருக்கு கருத்து வேறுபாடுகள் இருப்பது வெளிப்படையாக தெரிகிறது. அப்போ அவருக்கு மட்டுமல்ல, பல பேர் அந்த கருத்து வேறுபாடுகளோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் முன் வந்து விட்டு கொடுத்து எல்லோரையும் அரவணைத்து, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பு அதிமுகவில் பயணித்தவர்கள், எம்ஜிஆரோடு அதிமுகவில் பயணித்தவர்கள், அவர்களுக்கு உரிய மரியாதையையும் கௌரவத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டும். இப்போது செங்கோட்டையன் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே ஆட்சியில் அவர் அமைச்சராக இருந்தார். இப்போது ஒரு முக்கியமான இடத்துல ஒரு கட்சி பொறுப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. இன்னும் அவர் முக்கியத்துவம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் எதிர்பார்க்கிறார்? எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னை ஜெயலலிதாவுக்கு நிகராக, எம்ஜிஆருக்கு நிகராக அவர் மனதில் கருதி கொள்கிறார். தனக்கு எதாக இருந்தாலும் வேலுமணி, விஜயபாஸ்கர், உதயகுமார், இந்த அளவுக்கு ஒரு தன்னுடைய அந்த வட்டத்தை, ஒரு குறுகிய வட்டத்துக்குள் தன்னை சுருக்கி கொள்கிறார். அது எல்லோருக்குமே ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு. ஏன்னா இப்போ வந்து எடப்பாடி வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்தில் செங்கோட்டையன் இப்படி ஒரு முடிவு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவரை சேர்த்தோ இல்லை கலந்து ஆலோசிச்சோ செய்யலை அப்படின்ற அதிருப்தி இருக்கு அப்படின்னு நம்ம. ஏன்னா அம்மா காலத்துல முழுக்க ஒட்டுமொத்த சுற்றுப்பயணத்தையுமே வழி நடத்தினது செங்கோட்டையன் தானே. ஸோ அந்த மாதிரியான அதிருப்திகள் வந்து ஜெயலலிதா அம்மா காலத்துல முழுக்க எந்த காலகட்டம் அம்மா செங்கோட்டையன் அவர் மீது கோபமாக இருந்த காலத்திலையும் கூட அந்த சுற்றுப்பயணம் என்று வந்தால் செங்கோட்டையன் என்பதாகத்தான் இருந்திருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் இப்ப வந்து கூட்டணியிலே நாங்கள் என்டிஏ கூட்டணியிலே இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. இப்போ தனியாக இப்போ விஜய் குறித்தெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்ற கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறாரு. அவரோட நடவடிக்கைகள் எந்த மாதிரி இருக்குது, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் எல்லாரையும் ஆதரிப்பார். எடப்பாடி பழனிசாமி வாங்கினே அப்படின்ற அழைத்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகச்சரியான 2ஆம் இட தளபதியாக அவர் பணியாற்றுவதற்கு தயாராக இருப்பார். இருந்தபோதும் அவர் அழைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? இல்லை, கூடவே அப்படி அழைத்தால் பாஜகவிடத்தில் மறைமுகமாக ஒரு ஒப்பந்தம் போட்டு எடப்பாடி பழனிசாமியை கவிழ்த்து விட்டு ஓபிஎஸ் தான் முதலமைச்சராவதற்கு முயற்சி செய்து விடுவார் என்கிற அச்சம் எடப்பாடி பழனிசாமி இடத்துல இருக்கு. ஓபிஎஸ் கிட்ட அப்படி ஒரு திட்டம் இருக்கா? நிச்சயமா அவர் முதலமைச்சர் பதவி கொடுத்தா வேணான்னு சொல்லிட மாட்டார்ல. சார், அடுத்தா வந்து நான் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக பேசிட்டு வந்தார். நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க உறுதியாக பேசிட்டு வந்தவர் இப்போ வந்து நான் வந்து ஜனவரியில் இல்லை டிசம்பரில் தான் நான் அறிவிப்பேன் அப்படின்ற அளவில் டிடிவி தினகரன் வந்து கருத்து தெரிவிக்கிறாரு. ஒரு பக்கம்
விஜயகாந்துக்கு இருந்தது போல ஒரு மக்கள் ஆதரவு அப்படின்றது விஜய்க்கு இருக்கு, அவர் பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவார் அப்படின்ற கருத்துக்களையும் தெரிவிக்கிறார். இது எல்லாத்தையும் நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, எடப்பாடி பழனிசாமி கடந்த கால ஜெயலலிதா அம்மா காலத்தில் இருந்ததை விட இன்றைக்கு, கடந்த தேர்தல்களில் இருந்ததை விட இன்றைக்கு விஜய் என்று ஒரு மூன்றாவது ஆப்ஷன், ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்குது. அடுத்து விஜய் குறிவைப்பதும் அதிமுக தலைமையை வீழ்த்திவிட்டு அதிமுகவை விஜய் கைப்பற்ற வேண்டும் என்பதை நோக்கித்தான் விஜயினுடைய பயணமும் குறிக்கோளும் இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னும் சர்வ ஜாக்கிரதையாக யாரையும் இழந்து விடக்கூடாது என்று அவர் நினைக்கணும். ஆனால் அவரே யாரெல்லாம் போகிறீங்க, இன்னும் போங்க, நீ ஏப்ப இன்னும் போகாமல் இருக்கிற, சீக்கிரம் கிளம்பு என்பதாக தனக்கு போட்டியாளர்களோ அல்லது முகம் தெரிந்தவர்களோ கட்சிக்காரர்களுக்கு நல்ல பரிச்சயமானவர்களோ தமிழ்நாட்டு மக்களிடத்தில் அரசியலில் நன்கு அறிமுகமானவர்களோ இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார். ஓகே சார், இப்போ விஜய் பற்றி நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொன்ன கருத்துக்கள் தான் அவங்களும் முன்வைக்கிறாங்க. டிஎம்கே வெர்சஸ் டிவிகேனா அதிமுக இடத்துக்கு நாங்கள் வந்துருவோன்றது தான் அவங்களோட நேரடி கருத்தாகவுமே இருக்கு. இப்போ நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதற்கு சாத்தியம் இருக்கா விஜய்க்கு ஒரு எம்ஜிஆர் இடத்தை பிடிக்கிறதோ இல்லை ஒரு அதிமுக இடத்தை பிடிக்கிறதோ? எம்ஜிஆரை பற்றி அவரது எம்ஜிஆருடைய நடவடிக்கைகள், அவர் கட்சியை நடத்துகிற விதம், எம்ஜிஆர் ரசிகர்களை அவர் அரசியல் படுத்திய விதம் அலாதியானது. அது ரசிக்கத்தக்கது, விரும்பத்தக்கது. மதுரையில் எம்ஜிஆர் மன்ற மாநாடு நடந்தது. நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு அருகில் இருந்தேன். அன்றைய எந்த வருஷம் சார்? 86. அப்போ அளவில்லாத கூட்டம். பாண்டியன் ஹோட்டலில் எம்ஜிஆர் தங்கியிருக்கிறார். அப்போ அங்கே வந்த அந்த மதுரையை சார்ந்த அந்த இளைஞர்கள் எம்ஜிஆர் இடத்துல நெருங்க முயற்சி செய்கிறாங்க. காவல்துறையினர் ஒரு சிறு தடியடி பிரயோகம் நடத்தி விடுகிறார். ஆனால் எம்ஜிஆர் அதை அனுமதிக்கவில்லை. அந்த காவல்துறையினரை கண்டித்தார், கடிந்து கொண்டார், கோவப்பட்டார். என் கண் முன்னால் என் தொண்டர்களை அடிப்பதற்கு நீங்கள் யார்? அவர்களுக்கு என்னை நோக்கி வருவதற்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது. எனக்கு அவர்கள்தான் பாதுகாப்பு. நீங்கள் நான் முதலமைச்சராக இருந்தால் என் அருகில் இருப்பீர்கள், இல்லாவிட்டால் நீங்கள் என் அருகில் இருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த தொண்டர்கள் என்றைக்கும் என்னோடு இருப்பார்கள் என்று சொன்னார். ஆனால் விஜய் கிட்ட தன்மை இல்லைன்னு நினைக்கிறேன். தன்மை இல்லைன்னா பரவாயில்ல, எம்ஜிஆராக தன்னை நினைத்து கொண்டு நம்பியார் போல செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அந்த ரேம்ப் வாக் வரையில அந்த பாடி கார்ட்ஸ், செக்யூரிட்டி கார்ட்ஸோ அல்லது பவுன்சர்ஸ் அப்படியே அந்த தொண்டர்கள் மேலே வர்றத ஏதோ சண்டை காட்சி படமாகிறத போல தூக்கி வீசுறாங்க. இதே இடத்துல அந்த எம்ஜிஆர் அவர் இருந்திருந்தால், அப்படி ஒரு தொண்டன் அத்துமீறி வந்தால் கூட அவனை அழைத்து தட்டி கொடுத்து இது போல வரக்கூடாது என்று சொல்லி அருகில் இருக்கிறவர்களிடத்தில் இவரை பாதுகாப்பாக இறக்கி விடுங்கள், அழைத்து செல்லுங்கள், அப்படித்தான் சொல்லுவார். பவுன்சர்ஸ் விட்டு தூக்கி வீசி சொல்ல மாட்டார். அப்போ எம்ஜிஆர் என்று தன்னை நினைத்து கொண்டு நடவடிக்கைகளில் நம்பியார் போல விஜய் நடந்து கொள்கிறார். சார், தனிப்பட்ட செயல்பாடுகள் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க, எம்ஜிஆரோட குணம் இந்த விஷயங்களை. அரசியலில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக கொஞ்சம் பலகீனம் அடைஞ்சிருக்காங்க, நிறைய சிறு சிறு அணிகளாக வெளியில் இருக்காங்க, தொடர் தோல்விகள் அப்படின்றது. அதிமுக பலகீனம் அடையலை. எடப்பாடி பழனிசாமி என்கிற பலகீனமான தலைமை அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தி வலிமைப்படுத்துவதற்கு தவறுகிறது. அதனால் வெற்றி பெற வாய்ப்புள்ள, தனித்து நின்று ஆட்சி அமைக்கிற வாய்ப்புள்ள அதிமுக இன்றைக்கு தன் நிலை தடுமாறி நிற்கிறது. அதிமுக இடத்தை விஜய் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இதே நிலை தொடர்ந்தால்? தலைமை கழகத்தை சொல்கிறீங்களா? இல்லை சார், ஒரு வாக்கில் ஒரு அரசியல் களத்தில் திமுகவுக்கு அடுத்த இடமோ இல்லை திமுகவுக்கு போட்டியாக இருக்கிற இடத்துலையோ அதிமுக தான் அந்த இடத்துல இப்போ இருக்காங்க. மாற்று ஆட்சி வரதான் விஜய் அவர்களிடத்தில் இருப்பவர்கள் அதிகபட்சமாக 3 லட்சம் ரசிகர்கள். அவர்கள் ரசிகர்கள், அரசியல் பழகியவர்கள் அல்ல, அரசியல் தெரிந்தவர்கள் அல்ல. இந்த 3 லட்சம் பேரும் அவர்கள் வாக்களிக்கலாம். உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று அவர்கள் முயற்சி செய்யலாம். உங்கள் கணக்குப்படி ஒரு எவ்வளோ சதவீதம், ஒரு அப்ராக்சிமேட்டாக 8% 10% வாக்குகளை. ஆனால் இது எல்லாமே விஜய் வளர்வதும் அவரது வளர்ச்சி தடுக்கப்படுவதும் எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கு. இவர் சரியாக அரவணைத்து சென்றால் விஜய் 3-4% இருப்பார். இவர் அதிமுகவிலிருந்து இன்னும் எல்லோரும் வெளியில் போங்க, எனக்கு கட்சி ஸ்கெலிட்டன் என் கையில் இருந்தால் போகிறோம் என்று மட்டும் அவர் நினைத்தால் திமுகவுக்கு செல்ல முடியாதவர்கள் விஜய் ஒரு ஆப்ஷனாக பார்ப்பாங்க. அதிமுகவில் இருந்து போகிறதுக்கு வந்து பார்ப்பாங்க. அந்த சூழ்நிலையை அதை தற்காத்து கொள்ள வேண்டியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் தான் இருக்கு.
ஏன்னா அவங்க வந்து அவங்க டிவிக்கே சொல்கிற கணக்கு என்னென்னா 15-20% கூட போகும். அது இது போன்ற கணக்குகள் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் அந்த மாதிரி வந்தால் களத்தில் அரசியல் களத்தில் அதிமுகவுக்கு முந்துவதற்கு வாய்ப்பு இருக்கா இதே நிலை தொடர்ந்தால்? காங்கிரஸோட விஜய் கூட்டணி செல்வதற்கான வாய்ப்பு 29 வரை இல்லை. 29 நாடாளுமன்ற தேர்தல் வரை நிச்சயமாக இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் அது எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதிமுக ரெட்டலை இதில் தான் இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கையின் மீது வெறுப்பாக இருக்கிறவர்கள், வருத்தத்தில் இருக்கிறவர்கள், தொடர்ந்து அவர்கள் புண்படுத்தப்பட்டால், துன்புறுத்தப்பட்டால், மனசங்கடப்படுத்தப்பட்டால், வெறுப்புக்கு ஆளாக்கப்பட்டால் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஒரு சில சதவீத வாக்குகள் வந்து விஜய்க்கு போகலாம். கருத்து கணிப்பின்படி வந்து 234 தொகுதியிலையும் என்டிஏ கூட்டணி வந்து வெற்றி பெறும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. நீங்கள் வந்து இவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க. அவர் நாங்கள் 234 2021 75 தான் ஜெயிப்போம்னு சொன்னாரா என்ன? சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2024 என்ன சொன்னார்? அலை வீசுதுன்னாரு, மெகா கூட்டணினாரு, எத்தனை ஜெயிச்சாரு? ஆனால் வந்து 2019 என்ன சொன்னார்? எந்த தேர்தலில் இல்லை நம்ம கொஞ்சம் இதில் சிரமமாக இருக்குன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரு? சமீபத்தில் கூட சசிகலா அம்மையார் திரும்பவும் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டுகிட்டே தான் இருக்கேன், இன்னும் சீக்கிரமாகவே அதற்கான விடை கிடைக்கும்னு சமீபத்துலேயும் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? திருப்பி ஏன் அவர் அது மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கணும். இவரே நினச்சிட்டு போக வேண்டியதானே? அந்த அம்மா கூப்பிட்டு ஒரு பொறுப்பை கொடுத்து இந்த பிரச்சார இதுகளெல்லாம் நீங்கள் பாருங்கம்மா, ஏதோ அவங்கள அதாவது ஒவ்வொருவரையும் இந்த இயக்கம் பயன்படுத்தி கொள்கிறது, யாரும் புறக்கணிக்கப்படவில்லை என்பதாக அவர்கள் உணரத்தகுந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி தன்னை வடிவமைத்து கொள்ள வேண்டும். நான் சசிகலா அம்மையார் அந்த ஒரு நம்பிக்கையோடய சொல்கிறாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்றிணைச்சிடலாம். எப்போ அவங்க நம்பிக்கை இல்லாமல் சொன்னாங்க? எல்லா காலத்துலேயும் நம்பிக்கையோடு தான் சொல்கிறாங்க. இனி நான் பொறுக்க முடியாதுன்னு 4 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னோட ஆன்மீக பயணம் முடிஞ்சிருச்சு, நீ அரசியல் பயணம் தான். ஆரம்பத்திலிருந்து அவங்க அந்த கர்நாடக பெங்களூர் சிறையிலிருந்து வந்த காலத்திலிருந்து இதை தான் சொல்கிறாங்க. எதுவுமே அவங்க பண்ண முடியலையே. ஏன்னா அவர்கள் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்காங்க. பாஜகவை மீறி இவர்களால் எதுவும் செய்துவிட முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்த அண்ணாமலை வந்து இப்போது அவரை முதல்வராக்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பத்திரிகையாளர்கள் கேட்கும்போதுக்குள்ள இப்போ நான் வந்து ஒரு தொண்டன், தலைமை சொல்கிறது தான் நான் செய்ய முடியும், இதுக்கு மேலே இதை பேச தேவையில்லை அப்படின்றாரு. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் அகில இந்திய தலைமை என்ன உத்தரவிட்டிருக்கிறார்களோ அதன்படி, அது வந்து சமீபத்தில் அந்த திருநெல்வேலியில் நடந்த மாநாட்டில் அவர்களது அந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு. அது வந்து அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி தான் என்று பல நிலைகளில் தெரிவித்திருந்தார். ஆமாம், அந்த அமித்ஷா அவர்கள் திருநெல்வேலி வருகிற பொழுது கூட்டணி ஆட்சியை பற்றிய அந்த கேள்விகள் பத்திரிகையாளர்கள் மத்தியில் எழுப்பப்படும். ஏன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும், பாஜக அமைச்சரவையில் பங்கேற்காது என்று அவர் அறிவிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை மடை மாற்றுவதற்காக ஒரு புது கோணத்தை, புது திசையை அண்ணாமலையை வைத்து ஒரு நாடகத்தை பாஜக அரங்கேற்றி இருக்கிறது. அப்ப அண்ணாமலை எடப்பாடியை நான் ஆதரிக்கிறேன் என்று சொன்னது பேசும் பொருளாகிறது. ஏன்னா சமீபத்தில் அது பேசும் பொருளாகிற பொழுது கூட்டணி அமைச்சரவை பற்றி யாரும் கேள்வி கேட்கல. அதுல ஒரு தெளிவு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்தை வந்து தெளிவா இருக்கிறாங்க. பாஜக கூட்டணி ஆட்சி என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். பாஜக சார்ந்தவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்பார்கள் என்பதிலும் தெளிவா இருக்கிறாங்க. அதிமுக அதுக்கு தயாரா இருப்பாங்களா? இபிஎஸ் தயாரா? அதிமுக தயாராக இருக்காது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒத்துக்கொண்டு விட்டார் என்பதுதான் எனக்கு கிடைத்த தகவல். இந்த தற்போதைய அரசியல் சூழல்களை தாண்டி இந்த புகைப்படம் அப்படின்றது எப்போது எடுக்கப்பட்டது சார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது 85ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்க மருத்துவமனையிலிருந்து திரும்பி நலமுடன் வந்ததற்கு பிறகு எடுக்கப்பட்டது. தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட எந்த அளவுக்கு நல்லா பேசுவார் சார் எம்ஜிஆர் அவர்கள்? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்காரு. நீங்கள் வந்து அவரோட ரசிகராக இருந்து அப்படி அரசியல் கட்சிக்கு வந்தவரா சார்? இல்லை, நான் எம்ஜிஆர் மன்றத்தில் இருந்தேன். அதான் அவரோட ரசிகர். எம்ஜிஆர் மன்றத்தில் உறுப்பினராக இருந்தேன். அதிமுக துவக்கத்தில் இருந்து அதிமுகவில் இருந்தேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே என்னை நேரடியாக அவரே 82ஆம் ஆண்டு கோவை மாநகர மாவட்டத்தினுடைய எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட துணை செயலராக எம்ஜிஆர் அவர்களால் நேரடியாக நான் நியமிக்கப்பட்டேன். அதற்கு பிறகு 84ல் சட்டமன்ற உறுப்பினராக காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில்
போட்டியிட்டு வெற்றி பெற்றேன். எம்ஜிஆரை தாண்டி யாரோட படங்கள் சார் பார்ப்பீங்க? இப்போ எம்ஜிஆர் நடித்த எம்ஜிஆர் காலம் இருக்கிற வரை எம்ஜிஆர் படங்கள். அதற்கு பிறகு சார் பிறகு எல்லோருடைய படமும் பார்ப்பேன். அந்த மாதிரி வந்து இவர் தான், அதுக்கு பின்னாடி இவர் தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லை அப்படின்ட்டு. அது அவர் ஒரு கடைசியாக என்ன படம் பார்த்தீங்க? இப்போ கூலி படம் பிடிச்சிருந்ததா சார்? ஏதோ ஓடிச்சு, ரொம்ப ரொம்ப நீளமா இருந்தது, 3 மணி நேரம், ரொம்ப நீளமா இருந்தது. சமீபத்தில் எல்லாம் எப்ப பார்த்தாலும் சண்டையே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. தற்போது இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல யாராவது பிடிக்குமா? எம்ஜிஆர் அளவுக்கு இல்ல, ஓகே ஒரு ஓகே. நீங்க சுத்தி எல்லாம் வளைக்க வேண்டாம். விஜய் படம் பார்ப்பீங்களா? விஜய் இல்ல, நான் பொதுவாக விஜய் சினிமா பார்க்கலாம். கத்தி படம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அதாவது வெளிநாட்டு முதலீடுங்கிறதோ, அந்த ஃபாரினர் கார்பரேட் இது. நான் நிஜமாவே விஜய்க்காக கேட்கல சார். விவசாயிகள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அது நல்ல கருத்து இருந்தது, தீம் இருந்தது. ஹீரோ சொல்லிட்டீங்க, ஹீரோயின் யாரை சார் பிடிக்கும் உங்களுக்கு? ஹீரோயின் எனக்கு அந்த மாதிரிலாம் யாரு, நீங்க என்னை வச்சு கொளுத்தி போடுறதுக்கு பாருங்க. அது இல்லை சார், எல்லா ஹீரோயினும் பிடிக்குமுங்க. அரசியல் செயல்பாடுகள்ன்றதை தாண்டி நீங்க தனிப்பட்ட முறையை எப்போதுமே ஒரு பிரிஸ்கா இருக்கிறது, ஒரு ஸ்டைலிஷா இருக்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்றீங்க. ஒண்ணு நான் எப்போ சாதாரணமா தரேன், பெரிய ஸ்டைலிஷியல ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க, நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி. அதுக்கு என்ன காரணம் சார்? மீசையில் எனக்கு நான் காலேஜில் கல்லூரியில் படிக்கிற காலத்துல இருந்து ஒருவர் எனக்கு அந்த முடிவெட்டிகிட்டு இருந்தார். 30 வருஷம். அவர் 2015 16 அந்த தொழிலிருந்து நான் ஓய்வு பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசைன்னு சொன்னார். எனக்கு இந்த மாதிரி அவரோட ஆசைக்கா? அவரோட, எனக்கு அந்த மாதிரிலாம் என்ன இல்லை, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மீசை வச்சு பார்க்கணுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சரி வைங்கன்னு சொன்னேன், வச்சாரு. எல்லாரும் நல்லா இருக்குது. நாங்கள் அப்புறம் அப்படியே அது மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தடுத்து வேணா அடுத்து ஆதரவாளர்களோட ஆலோசனை அப்படின்லாம் வந்துட்டு இருக்கு செங்கோட்டை. நீங்க சமீபத்தில் ஏதாவது அவர்கிட்ட ஏதாவது பேசியிருக்கீங்களா சார்? அலைபேசி பேசியிருக்கேன் அடிக்கடி. அது பேசுவோம். நான் யாரையும் விரும்பி சந்திக்கிறதுக்குன்னு போகிறது கிடையாது. ஃப்ளைட்டில் போகையில் அல்லது திருமண நிகழ்வுகளில் வேற ஏதாவது பொது நிகழ்ச்சிகளில் சந்திக்கிற பொழுது வந்து பேசுவோம். ஓகே. இல்லை சார், நம்ம ஃபோனில் வந்து இந்த மாதிரி அதிமுக எல்லாரையும் யார்கிட்டையும் ஜாஸ்தி ஃபோன் பண்ணி அந்த மாதிரி பேச மாட்டீங்க. ஓகே. என்னுடைய கருத்துக்கள் உங்களைப் போல ஊடகங்கள், தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள், பேட்டிகள், அதில் என் கருத்துக்களை சொல்கிறோம். அவர் செங்கோட்டையன் வந்து இப்போ சமீபத்தில் கூட நான் சந்திச்சு பேசினேன். அவருக்கு வந்து ஆனால் எனக்கு என்னென்னா, அவருக்கு வந்து இப்போ சசிகலா அம்மையார், ஓபிஎஸ், டிடிவி எல்லாரையும் ஒரு ஒன்றிணைக்கணுன்ற தாட் அவருக்கு இருக்கா சார்? தமிழ் மொழி தெரிந்த இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே ஒரே ஒரு மனிதரை தவிர அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த ஒரு மனிதர் மட்டும் தன் சுயநலத்திற்காக முடியாது என்று நிற்கிறார். இது யார் வேணாங்கிறாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சார் இந்த கட்சி ஒன்றிணைய கூடாதுங்க அப்படின்னு சொல்றவங்க யாரு? இல்ல, அதிமுகல 2ஆம் கட்ட தலைவர்களும் நிறைய அந்த மாதிரி தானே சார் பேசுறாங்க. யாரு சொல்லுங்க? இப்ப கேபி முனுசாமி, ஜெயக்குமார் போன்றவர்கள். தயவு செஞ்சு இந்த முனுசாமி எல்லாம் பெரிய, இப்ப ஓபிஎஸ்க்கு 2ஆம் கட்ட தலைவராக இருந்தது யாருங்க? அப்ப அவர் தான் இருந்தாரு, நத்தம். அப்ப அது பச்சோந்தி நடவடிக்கை இல்லைங்களா? சரி, எனக்கு இந்த நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வேணும்னா முனுசாமியை முன்னால் அனுப்பிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பின்னால் போனீங்கன்னா அங்கே ஒரு பஞ்சாயத்து தயாராக இருக்கும். முனுசாமியை முன்னால் அனுப்பிச்சிட்டு அரை மணி நேரம் கழிச்சு போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்து வந்து. ஆனால் அவர் ஒரு சீனியர் லீடர். நம்ம அப்படி இல்லை, எல்லோரு இடத்துலையுமே வெறுப்பாக தான் அவர் நடந்துப்பார். அந்த அரவணைத்து செல்லுகிற பண்பு அவர் இடத்துல குறைச்சோம். நீங்கள் வந்து எல்லாரும் இப்போ தங்கமணி கேளுங்க, வேலுமணி கேளுங்க, அவங்க தான் இன்னைக்கு எடப்பாடியோட இருக்கிற நெருக்கம். ஒரு நத்தம் விஸ்வநாதனை கேளுங்க, அவ்வளோ பேர். நான் தான் சொல்லிட்டேன், ஒரே சிம்பிளாக சொல்லிட்டேன், உலகத்தில் தமிழ் மொழி தெரிந்த அனைவரும் விரும்புவது ஒன்றுபட்ட அதிமுக. எடப்பாடி பழனிசாமி எங்கே தவறிழைக்கிறார்னா, அந்த திமுகவை சார்ந்தவர்கள் சிலர் இவருடைய ஆதரவாளர்கள் போல அந்த சமூக வலைதளங்களில் இடுகிற பதிவில் அவருக்கு தவறான தகவல் வந்து தரப்படுகிறது. தன் உயரத்துக்கு மேலே, நீங்கள் ஜெயலலிதா அம்மா 88 ஆளுமைக்கு வருகிறார். 87 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவர் ஒரு தன்னை ஒரு தலைவராக, அதாவது எம்ஜிஆர் சகாப்தம் முடிந்தது, அடுத்து ஜெயலலிதா அம்மா சகாப்தம் என்பதே 2021 அப்புறம் தான் அவர் துவங்குகிறார். அப்படி அதில் அவர் நிமிர்ந்து நின்னது 2011 தேர்தல். இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு பாருங்க, ஒரு 20 ஆண்டு காலம் ஆச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அப்போவே சுடு தண்ணி ஊற்றிட்டு
நான் தலைவராயிட்டேன், நான் இன்னொரு எம்ஜிஆர், நான் இன்னொரு ஜெயலலிதா அம்மா என்று தன்னை உருவகப்படுத்தி கொள்கிறார். சார், செல்லூர்ராஜ் அவர்களை வந்து காரில் ஏற்றாத ஒரு விஷயமும் தம்பிதுரை பேசும்போது இருங்க நான் பேசினேன் அப்படின்னு சொன்ன விஷயமே கூட கொஞ்சம் பேசு பொருளாக இருந்தது. நீங்கள் அந்த விஷயங்களை எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அவரை விட அதிமுக கட்சி பெரியது. அவரை விட இந்த இயக்கத்துக்கு உழைத்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த இயக்கத்தால் அதிகமாக பலனடைந்தவர் எடப்பாடி பழனிசாமி. இந்த 1.5 கோடி தொண்டர்களில் முதல் நபராக அதிக பலனடைந்தவர் அவர். குறைந்த உழைப்பை கொடுத்தவர் அவர். 74 கிளை செயலாளர்ல இருந்து படிப்படியாக வந்திருக்கேன்னா தமிழ்நாட்டில் 10 லட்சம் பேர் அது மாதிரியான கிளை செயலாளர் இருப்பாங்க. அவ்வளோ பேர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்களா என்ன? இல்லை, ஜெயலலிதா அம்மையார் அவரை பற்றி பேசினது, கட்சியை சில பேர் உடைக்க போகும்போது இருந்தார் சகோதரர்னு சொல்லி பேசின அந்த வீடியோவில் கூட சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ. யாரை பற்றி மோசமாக பேசு, அவர் பையன் கல்யாணத்தில் அவரை போய் இல்லை இவன் ரொம்ப மோசமான ஆளுன்னு பேசுவாங்க. ஓபிஎஸ் பற்றி பேசுனது ஓபிஎஸ் விடுறாரு. இப்போ என்னை பற்றி இப்போ எம்ஜிஆர் பேசுனது இருக்கு. ஏன் ட்விட்டர்லேயும் பாருங்களேன், எம்ஜிஆர் என்னை கூப்பிட்டு கையை பிடிச்சி, ஆமாம் அதை கூட நம்ம சொல்லிக்கலாம், எனக்கு அப்புறம் நீ தான் இந்த கட்சிக்கு தலைவர்னு எம்ஜிஆர் கையை பிடிச்சி இழுத்து என்னை கூப்பிட்டு உட்கார வச்சார் பாருங்க, அது கூட நம்ம சொல்லிக்கலாம். இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. இன்றைய இந்த குழப்பங்கள் வந்து தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதிமுகவில் இருக்கிற இந்த எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு தனி மனிதன் திருந்தினால் வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். சார், உங்கள் பிஸியான ஷெடியூலுக்கு நடுவுலையும் நிறைய நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.